கிராமத்துல யார் வீட்டுல ரெட் கலர்ல செடி இருக்கோ அவங்களோட வீட்டுக்கு மாஸ்டர் வரும். இதனாலே அவங்க பயந்து அந்த செடியை மண்ணுல புதைச்சிடுறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வெளியுலகமே தெரியாம இருப்பாங்க. அப்படி அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனா ஒரு காட்டு வழியா தான் போனோம். அந்த காட்டுல தான் இந்த மாஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்கு. அது அவங்கள கொன்னுடும். அந்த மாஸ்டர் அப்பப்ப இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு போவோம். அப்படி வந்துட்டு போகும்போது ஏதாவது மிருகத்தை கொண்டு அது ஊருக்கு நடுவுல போட்டுட்டு போயிடும். இதனாலே இந்த மாஸ்டர் அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காகவே ஊருக்கு நடுவுல ஒரு டவரை போட்டு டெய்லி ஒருத்தர் காவல் காக்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த டவர்ல காவல் காத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் அந்த ஊருக்குள்ள வருது. உடனே ஒரு பெல் அடிச்சு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவு சத்திக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனை மட்டும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் அவங்களை கொல்லாம் சொல்லிட்டு கிட்ட வருது. உடனே ஹீரோ அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் தான் கிளைமேக்ஸ் தெரிய வருது. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த பெரியவங்க எந்த ஒரு டெக்னாலஜி வேணாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூடியே இருப்பாங்க. இவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெளில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே மாசம் மாதிரி வேடம் போட்டு அவங்கள பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் அவங்க காலங்காலமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.